என்ன சொல்கிறாருங்கன்னா, அந்த இரவாநிலை இப்போ பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வள்ளலார் அந்த மரணமில்லா பெருவாழ்வு 1874 அது பெற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி 150 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒருத்தருமே வரலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் அது அதுக்குன்னே பிறந்தாருப்பா, அவரால் அது பெற முடியும். அதுக்கப்புறம் யாரும் அது பெறத்துக்கு அது இது இல்லை அப்படின்னா அவர் ஞானசரியை 28 பாடலில் சொல்ல மாட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்க, சரவணந்த சாமி அவ்வளோ சொன்னார், அவர் சாதாரண மனிதன் மாதிரி தானே இறந்துட்டார் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஆனால் ஞானிகளுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணால் பார்த்தது, காதால் கேட்குறது, மனதால் கற்பனை பண்ணுறதுக்கு அது அடங்காது. அவங்க நிலை என்ன, அவர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றதுக்கான ஒரு இது 1943 ஒரு அந்த இது கழிச்சிடுச்சு அவருக்கு. ஆமாம், அந்த நிலையிலிருந்து வாழ முடியாது முதல்ல. ஆமாம், நீங்கள் தொட்டு பார்த்தா அங்கே இருக்க மாட்டாங்க, அந்த தேகத்தை தொட முடியாது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு நிலைக்கு போய் அந்த தேகத்தையே பழைய தேகத்தை விடாமல் தாங்கிக்கிட்டு நம்ம கூட இருந்து வாழ்ந்தார். இப்போ வள்ளல் பெருமான் அந்த 1874 தைப்பூசம் இரவு 12 மணிக்கு அந்த சுத்த தேகம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடியே அந்த இது கிடச்சிடுச்சு, அது பரிபூர்ணமாக அந்த நிலை கிடச்சிது அந்த செகண்டு தான். அந்த இது கிடைச்ச பிறகு அது வாழ்ந்துடும், எக்காலம் ஒரு வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு பக்குவம் இல்லாததுனால அவர் இருந்தால் அவர்கிட்ட ஜனம் குவிவாங்க, உலகத்தில் இருக்கிற ஜனம் அத்தனை பேர் வருவாங்க, அவர் உடம்ப தொட்டு பார்த்துப்பாங்க. நீங்கள் விரல விட்டீங்கன்னா உள்ளே போகும். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, காற்றாலே புவியாலே ககன மதனாலே இந்த பாட்டில் 5 பூதங்கள்னாலையும் அவருடைய உடம்பு அழியாது. அதாவது ஒரு கல்லை தூக்கி பெரிய பாறாங்கல்ல அவர் மேலே போட்டாலும் அது ஒன்றும் ஆகாது. ஒரு இமயமலை இருக்குன்னா, இமயமலை மிகப்பெரிய ஒரு மலை உலகத்தில். நம்ம இமயமலையை தாண்டி நேபாள் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா சுற்றிக்கின்னு போனோம், ஒரு 300-400 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு போனோம். மலையை தொலைச்சிட்டு போக முடியுமா? அவர் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு சும்மா இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவார். ஏன்னா அது திடப்பொருள் கிடையாது, அது பொருள் அனுமானம் ஆகிறது கிடையாது. 5 பூதங்களில் அதனுடைய முதல் பூதமாக இருக்குது பாருங்க, தான் சுத்த பூதமாக அதை மாற்றிக்கிறார். சுத்த பூதம்னா அது முதல் பூதத்துலனா எல்லா பூதம் வந்துச்சு. முதல் பூதம்ன்றது ஆகாசம். ஆகாசம் ஒதுங்காது. அதாவது ஒரு பஸ்ஸு போகுது, ஒரு குடம் இருக்குது, குடம் காலி குடம்னு ஒரு குடம் இருக்கா, காலி குடம் இருக்கு இல்லைங்களா? ஆனால் அது காலி குடமே இருக்க முடியாது. ஒரு குடம் இருக்குன்னா அதில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பொருள் வெளியில் வரணும். அந்த பொருள் என்ன? ஒரு குடம் காலி குடம் இருக்குது, இந்த காலி குடத்தில் தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு பொருள் வரும். அது என்ன பொருள்? பொருள் இல்லாமல் எம்டியாக இருக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் காற்றை எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆகாய பூதம். அது அருவநிலை, அதை அகற்றவே முடியாது. ஒரு பஸ்ஸு போகுதுன்னா இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் வெய்ய காலத்தில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துப்பாங்க. ஏன்னா பஸ்ஸு ஓடும்போது காற்று வேகமாக வரும், பஸ்ஸு கிழிச்சிக்கிட்டு போகும். அந்த போகிற இதில் கிழிச்சிட்டு போகும்போது அந்த காற்று ஒதுங்கும், அது காற்று பூதம் ஒதுங்கும்.
ஆனால் இன்னொரு பூதம் ஒதுங்கவே ஒதுங்காது. அது ஆகாய பூதம். ஆகாய பூதம் ஒதுங்காது, ஆனால் இருக்கு. ஆகாயமும் அது நுண் அணுக்களால் ஆனது. இதுதான் வள்ளலார் சொன்னது. விஞ்ஞானிகள் வந்து அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா அது லேபில் வந்து அகப்படாது, டெஸ்ட் பண்ணால் கிடைக்காது. அது முழுக்க முழுக்க பொற்சபை. அது ஆமாம், அது அறிவு சம்பந்தப்பட்டது. அதுலேருந்து தான் எல்லாமே உருவாச்சு. அதுதான் அந்த ஆகாய பூதம் தான் முதல் பூதம். அது அந்த அந்த பூதத்தில் எல்லாம் உருவாகி அது திரண்டு தான் பொருளாகி அதுலேருந்து உலகம் உருவாகி அதனுடைய பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறு தான் இப்போ நமக்கு வந்து உடம்பாக இருக்குது. இதில் முதல் பூதமாக இருக்கிறது ஆகாய பூதம். மற்ற பூதம்லாம் இறைவனுடைய திருநடன செயற்கையினால் வந்தது. அதாவது அப்பு, தேயு, வாயு, பிருத்திவி, இதுதான் தாயினுடைய கருமுட்டையில் இருக்கிறது. பிருத்திவினா மண். அப்பு, தேயு, வாயு, பிருத்திவி. பெண்ணிடை 4 மானிடை 3 அனுரவத்து அற்பர் ஜோதி சொல்கிறார் இல்லைங்களா. விந்து துளி விந்து அணுவில் இருக்கிறது வந்து பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி, ஆகாசம். அதாவது ஆகாச அணு தான் ஏற்கனவே இருக்குது. அதில் இந்த 4ம் போய் ஒட்டிட்டு தான் அது திடப்பொருளாக மாற முடியும். ஏற்கனவே அந்த விந்து அணுவில் அந்த ஆகாச பூதம் மட்டுமே தான் நமக்கு உடலாக மாறி இருக்கு. ஆனால் அது மட்டும் இருந்தால் இந்த இது உருவாகாது. அதனால தான் வந்து இந்த இது நான் பெண் கருமுட்டையில் 4 பூதமும் அதில் இருக்குது. இதில் ஆகாச பூதம் கிடையாது. ஆணுடைய விந்தணுவில் இருந்த ஆகாச பூதத்தில் தான் இது போய் சேருது. ஆமாம், இல்லை பெண் கருமுட்டையில் ஆன்மா இருக்காது. ஆணுடைய கருமுட்டையில் தான் ஆன்மா இருக்குது. அதுக்கு மேலே ஒரு உண்மை இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ இருக்கிற கிளியர் பண்ணிக்கணும்னா ஆன்ம உணர்ச்சி, ஆகாசம், பிரகிருதி தத்துவன்றது சூக்கும தேகத்துக்கு தேவையான மூலப்பொருள்கள்லாம் அதில் தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், பிரகிருதி. ஆக 3மே அதில் இருக்குது. ஆகாசம் வந்து அந்த வந்து பூத உடலாக இருக்குது. அந்த விந்திலேயே 3 தேகமும் இருக்குதான். ஆனால் அது 4வது தேகம் வந்து திடமாக மாறினா தான் உங்களுக்கு உருவமே உருப்படும். இல்லைன்னா உருவம் இருக்காது. ஆகாசத்துக்கு உருவம் இருக்கா? ஆகாசத்துக்கு உருவம் கிடையாது. அப்போ இந்த 4 பூதம் சேர்ந்தால் தான் உருவம் வரும். இப்போ வள்ளலார் என்ன பண்ணார், இந்த 4 அந்த பூதங்களை கழிச்சிடுறாரு. அது அந்த செகண்டில் அதுவும் எங்கேருந்து வந்ததோ அந்த வாயு மண்டலம் மொத்தம் அது பிரிஞ்சு போயிடும் ஒரு செகண்டில். அந்த ஒரே ஒரு ஆகாச பூதம் மட்டும் இருக்கும். அதுதான் சுத்த தேகமாக இருக்குது. அது எப்போ இருக்கிறது? ஆமாம், அது எல்லா காரியமும் பக்குவ நிலை அடைஞ்ச பிறகு தான் அது வந்து சுத்த தேகமாக மாறும். அப்போது அந்த நிலையில் இருந்த அந்த தேகத்தை அவர் மலைக்குள்ளே போனால் அந்த பக்கம் வந்துடும். அந்த தேகத்தை நம்ம தொட முடியுமா? தொடக்கூடிய பொருள் திண்ம பொருள் இருந்தால் அது இந்த மலையில் நுழைஞ்சு அந்த பக்கம் வர முடியுமா? ஆகாயத்தில் மிதக்க முடியுமா? ஆகாயத்தில் அவர் வந்து சர்வசாதாரணமாக போவார். அதான் சொல்கிறார், நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். நிராதாரத்தில் உலாவும்னா அது ஆகாசம் போகிற ஆகாசமாக இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து விஞ்ஞானத்துக்கு மாறுபாடான வித்தையெல்லாம் வள்ளலார் செய்யலை. இது விஞ்ஞானம், பியூர் விஞ்ஞானம். விஞ்ஞானம். நீங்க சொன்னீங்களே உண்மை. அதாவது இந்த நம்மளுக்கு இந்த சுத்த சன்மார்க்கன்றது எல்லாருக்கும் ஒரு காலம் வந்து இன்னும் 2 பிறவி 3 பிறவி தேவைப்படுதா? இல்லை அடுத்த
இப்போ 2020 இந்த வருஷமே தொடங்கிடுச்சு. சன்மார்க்க காலம் தொடங்கி. ஆமாம், இனிமேல் வந்து அழிவு மக்கள் பழைய மூட நம்பிக்கைகள், சமய மத மார்க்கங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு தலைகீழாக மாறாது. மாறாது. அது தலைகீழாக மாறுறதுக்கு 7 வருடங்கள் ஆகும். 7 வருடம் ஆகும். ஆமாம், 2032 அது வந்து எல்லாம் ஒரு அமைதிக்கு வரும். அதுவரையில் உலகம் எந்த மொழியிலையும் எந்த மனிதனும் அமைதியாக இருக்க முடியாது. இல்ல, இந்த வள்ளலார் மாதிரி இந்த நிலையை அடைகிறதுக்கு சாதாரண மக்கள் வந்து அவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 2-3 குறைவு கட்டாயம் தேவைப்படுதுன்றீங்களா? இல்லை இப்போ நாம் இப்படி தேவைப்படுதுன்னு சொன்னாலே வள்ளலார் மண்டை மேல் அடிப்பார். ஏன்னா பிறந்த பிறப்பு இப்பிறப்பில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் கண்டீர் அப்படின்னு சத்தியம் பண்ணுறார். இந்த பிறவிலே தானே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. ஆமாம், இப்போ சுத்த சன்மார்க்கம்ன்றது என்ன? சுத்த சன்மார்க்கம்ன்றது என்ன சுவாமின்னு ஒருத்தர் கேட்கும்போது சுவாமிகள் காலத்தில் அது ஒன்றுமில்லைங்க காரணம், இது சக கல்வியை போதிப்பது தான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம்ன்றது யார் சாகாமல் இருக்கிறது விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது. அது மனித குலத்துக்கு இனி அடுத்த கட்டம் வந்து பரிணாமம் வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த வந்து இனி வந்து எல்லா மனிதர்களுமே இப்போ 100 வருஷம் இருக்கணும், அதுக்கு லேக்கியம் கொடுக்குறேன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? எந்த வியாதியும் இல்லாமல் 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம், நான் லேக்கியம் கொடுக்குறேன்னா 1 லட்ச ரூபா கூட சாப்பிட்ருவான், 10 லட்சம் கூட சாப்பிட்ருவான். மேற்கொண்டு சாகாமல் இருக்கிறதுக்கு நான் மருந்து தரேன் வாழ்றார். நாம் நம்பினதை அட போய நீ உனக்கு ஒரு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு கற்பனை. இரவாதிருக்க மருந்துண்டுகான் அது அம்பலவனன் அடிக்கமலம் மறவாதிருப்பது. இது பட்டினத்தார். ஆனால் அவங்க உள்ளொடுங்கி போயிட்டாங்க. அது நித்தியமாக வாழ முடியல. அந்த உள்நிலையில் போய் அவங்க ஒடுங்கிட்டாங்க. ஆனால் வள்ளலார் வந்து வெளியிலேருந்து உள்ளே போய் ஒடுங்கலை. ஏற்கனவே நாம் அங்கே தான் இருக்கோம், அதுதான் சுத்த சன்மார்க்கம். அப்படி கண்டு கொண்டு அந்த நிலையிலேருந்து வாழும்போது மரணம் இல்லைன்றார். அதனால் அது மனித பிறவியே வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த பிறவியில் வந்து நீ வந்து இரவாமையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். முயற்சி. ஆமாம், அதனால தேகத்தை நீட்டிக்க சொல்கிறார். உங்களுக்கு வந்து நமக்கு அனுபவம் வரல, காலதாமதம் அவரை மாதிரி இருந்துச்சுன்னா நீ 100, 120, 150 வருஷம் கூட நீட்டிக்கலாம் இந்த தேகத்துக்கு. ஆமாம், 100 வருஷம் இதுக்கு வந்து உண்டு, 150 வருஷம் கூட வாழ்ந்துருக்காங்க. ஆக எந்த தந்திரத்தாலாவது தேகத்தை முக்தி அடையும் வரையில் தேகத்தை பொன்போல் பாதுகாக்க வேண்டுன்றார். ஏன்னா இந்த பிறவியில் வந்து திருவருள் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், இரவாமை பெற்றுக்கொள்வதற்காக தான். அதுக்காக எத்தனையோ கோடி பிறவிகளை எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிட்டோம். இனி இப்போ வந்து இன்னும் பிறப்பு இருப்பு இன்பம் துன்பம் இது வேண்டாம் அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க, இல்லை மற்ற மார்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், சுத்த சன்மார்க்கம் என்னதான் பயிற்சி எடுத்தாலும் இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் இதுக்கு கடுமையாக பயிற்சி செய்து 4-5 பிறவிக்கு அப்புறம் தான் இந்த சாக கல்வி அமையும்னு நினச்சிட்டேன் அவர் எழுதுறத பார்த்து. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து வள்ளலார் சொல்கிறது வந்து இந்த பிறவியில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் போட்டோம், இந்த ப்ராப்ளம் தீரட்டும், அந்த பெண்டிங் ஒர்க்லாம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலான்னா இப்போ அளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா திருவருள் யோசனை பண்ணோம். அப்புறம் அது பெண்டிங்கில் போட்டுரும், ஒரு 10 பிறவி கூட பெண்டிங்கில் போட்டுரும். போய் உலகியில் இன்னொரு 10 பிறவியில் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு வரணுன்றது. இதுக்கு தேவை வந்து எல்லையில்லாத ஒரு ஏக்கம், பசி. அதில் பசி திருன்னா சாப்பிடாம இல்லை,
பசி கண்டவுடன் உடனே உணவு கொடுக்க வேண்டும் சொல்கிறார் இல்லைங்களா? ஆமா, இது ஆன்ம அப்போ ஏன்னா குடல் அசிடிட்டி தொந்துகிட்டே இருக்கும், அப்புறம் அது புண்ணாகி போயிடும். அப்புறம் அதனால் வந்து ஒரு பக்கம் பசி கண்டவுடன் தாமதம் செய்யாது உணவளிக்க வேண்டும் சொன்னவர் பசி திருநியாக சொல்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அது என்ன பசி? அது எத்தனையோ வகையான பசி இருக்குது. இது வந்து அழியாமை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஏக்கம், நம்மை அறிய வேண்டும் என்ற ஏக்கம். அதனால் மரணமில்லா பெருவாழ்வு நாம் முயற்சி பண்ணி கிடைக்கிறதில்ல, ஆண்டவன் கொடுக்க அது திருவருளாக பார்த்து கொடுக்கறது. ஆனால் குழந்தையில இருந்து பெற்றுக்கணும்ன்றது இல்ல. நம்ம 40 வயசு ஆனா கூட கடுமையாக முயற்சி செஞ்சா ஆண்டவன் திருவருள் தான் நமக்கு நடக்கும். ஆமாம், அது அதனால் அது நினச்சிட்டு அதோட விட்டுடணும். அது நம்ம கேட்டால் அது சந்தையில் அரை கிலோ கத்திரிக்காய் சொல்லி வாங்கிட்டு வரதில்ல. அது எப்படி என்னென்ன அதாவது நம்ம செய்யற முயற்சி அவர் கொடுக்குறது அவரோட வேலை. ஆனா இது ஒன்றும் 200-300 வருஷம்லாம் இல்ல. நம்ம அவங்களோட இது திருவருள் இருந்தா இந்த பிறவிலேயே பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அது இது எப்படி சொல்கிறதுன்னா, மரணமில்லா பெருவாழ வாழணும் பம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்றாரு. இது இந்த பக்கத்து சொல்கிறது. சரி. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த தேகத்தை எடுத்திருக்கார். எடுத்து எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இந்த பிறவியில் தன் உண்மையை வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தவர் தான் ஆண்டவர் எடுத்த உடம்பு தான் இது, நம்முடைய உடம்பு கிடையாது. கிடையாது. ஆமாங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்து வந்தது நமக்கு தெரியுமா எந்தெந்த பிறவிகள்ன்ட்டு? எதுவும் தெரியாது. தெரியாது. எடுத்ததும் விடுத்ததும் இறைவன் தான். இறைவன் தான். இந்த நான்ன்றது மட்டும் அப்படியே இருக்க. இதுக்கு முன்னாடி ஆடாக இருந்தார், மாடாக இருந்தார், அதை விட்டார், பூனையாக இருந்தார், நாயாக இருந்தார், அப்படியே பேக்கில் போக போக வண்டாக இருந்தார், தேலாக இருந்தார், புழுவாக இருந்தார், ஆரம்பத்தில் செடி கொடி, ஆரம்பத்தில் அருகம்புல்லாக இருந்தார். அருகம்புல்லா இருந்தாரு. ஆக இந்த புற தேகம் கூட நம்மளது கிடையாது. கிடையாது. ஏற்றதும் விடுத்ததும் அவர் தான். விடுத்தது அவர்தான். ஆனால் நிகழ்காலத்தில் வந்து அதை அனுபவிக்கிற மாதிரி நமக்கு தான் தெரியுது, அதுதான் மாயை. ஆக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா அவர் மரணம் இல்லாத வாழறதுக்கு தான் அவர் வந்து கொடுத்துருக்கார், கொடுத்துருக்காரு. நாம் வாழறதுக்கு இல்லை. நாம வளர்த்து ஏன்னா வாழ போகிறது அவர் தான், அவர்தான். வாழ வந்திருக்கிறது அவர் தான். அவர்தான். நம்ம வேலை விட்டு ஒதுங்கிறது தான் நம்ம வேலை. விட்டு ஒதுங்கிறது நம்ம வேலை. ஆமாம், நம்ம அகங்காரத்தை ஒழிச்சு விட்டா அவர் முழுமையா அவர் இறங்கிடுவாரு. ஆமாம்மா, நம்ம ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம், மரணம் சாகவும் வேண்டாம், பிழைக்க வேண்டாம், மரணமில்லா பெறுவாள் நமக்கு எதுக்கு நமக்கு வேண்டாம். தான் முத்தி போச்சு. நான் இல்லைன்னு ஓடிட்டா சரியாக போச்சு, மிச்சம்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்து இருக்கிறது நான் இல்லைன்றது அதை உணரணும், அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அனுபவ ரீதியாக வந்து இருக்கிறேன்ற உணர்வு எங்கிருந்து சதா காலமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உள்நிலை சென்று அதை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இயற்கை, அதுதான் இயற்கை. அதனுடைய உள்பாகம் வந்து தான் அன்புன்ற ஒரு அகண்ட சத்துவ நிறைவாக இருக்குது. தத்துவ நிறைவா இப்போது இருக்குது, பட்டு நமக்கு தெரியாது. இருக்கு. நாம் அதனுடைய நுனி பகுதியில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய எல்லையில்லாத ஒரு வட்டம். வட்டம். அந்த வட்டத்தினுடைய மையத்தில் அற்பெருஞ்சோதி தான் இருக்குது. இருக்கு. நமக்கு மூலப்பொருளே அற்பெருஞ்சோதி தான். மூலப்பொருளே அற்புதம் தான். அதிலேருந்து தான் எல்லாம் வந்து தினேஷ்குமார்ன்ற பேரும் சரி, அவருடைய வாழ்க்கையும் சரி, வளசர வாக்கமும் சரி, எல்லாம் அதிலேருந்து வெளிப்பட்டது தான். வெளிப்பட்டது தான். ஆக இதை வந்து மெய்யாக உணர்ந்துகின்ற பொழுது தான் அந்த சிற்றமையில் வாழ ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்குன்னு தேவைன்னு ஒன்று இருக்காது. தேவைன்னு ஒன்றும் இருக்காது. தேவை நமக்கு நானும் என்னது அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போ இல்லாமல் போதோ அப்போ வந்து அவர் வாழ ஆரம்பிச்சிடுவார். அவருடைய வாழ்க்கை எப்போவுமே முடிவற்ற ஒரு வாழ்க்கை தான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ மரணமில்லா பெருவாழ்வு வாழணுன்றது புறமுயற்சி இல்லை. புறமுயற்சி இல்லை. நாம் எங்கே இல்லாமல் போகிறோமோ, நாம் எப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கும்போதே இல்லாமல் போகிறோமோ, அப்போ எப்போ இருக்கிறது எப்போவுமே இருந்து கொண்டிருக்கோம். இருந்து கொண்டிருக்கோம். இதுதான் சுத்த சன்மார்க்கம்.
சுத்த சன்மார்க்கம்ன்றது என்றும் இருப்பது தான் நமது இயற்கை என்பதை உணர்வது. அதுக்கு அடையாளம் தேகம் அழியக்கூடாது, அவ்வளோதான். அது ஃபைனல் அட்டைன்மெண்ட்டு. அதனால் சரவணந்த சாமி இறந்து தானே போயிட்டார் அப்படின்னு நாம் எதையும் முடிவும் பண்ண முடியாது. அவங்க ஒரு கடவுள் அந்த நிலையில் இருக்கிறதுனால அதான் வள்ளல் பெருமானுடையது ஏன் இல்லை அப்படின்னா, அவர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சுமத்துறதோடு உடம்பை தொட்டு பார்ப்பாங்க. சாமி எனக்கு 10 வருஷமாக பையன் இல்லை, எனக்கு ஒரு புள்ள கொடுக்கணும், அதுக்கு தான் வருவாங்க. உலகியல் தேவையை நிவர்த்தி பண்ணுறது தான் வருவாங்களே தவிர, அது அவரை நிரதிசய நிலையாக பார்க்க மாட்டாங்க. அவரை ஒரு அதிசய பொருளை தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர் நிரதிசய ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதனால் மரணமில்லா பெருவாழ்ன்றது அதிசயம் கிடையாது, அது இயற்கை. அதாவது மரணம் அடைய முடியாது. நாம் இறந்து நம்மளை புதைச்சாலும் எரிச்சாலும் அந்த ஆன்மான்றது இறக்காது. அது அந்த ஒரு இதுதான். அதனால் சரவணானந்த சாமி சாதாரண மனிதன் மாதிரி செத்துவிட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு அவங்க கூட போய் நம்ம இன்னும் சண்டை போட வேணாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். யாருக்கு இந்த இறைவன் உணர்த்தணும்னு அங்கே இருக்கிறது இறைவன் தான். ஆனால் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வள்ளலாருக்கு நான் சாகலைன்னு யாராவது போய் அமெரிக்காவில் போய் ப்ரூவ் பண்ண போகிறாரா? அது தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை. அது அந்த மாதிரி சுவாமி புத்தகத்தை படிக்கிறவங்க அவர் அதை போட்டுறாரு டேட்டை. அவர் அந்த ஸ்ரீதேவி சக்தி நிலையை அடைஞ்சதெல்லாம் சூட்சமாக நமக்கு சொல்லிடுறாரு தகவலை. அதே தான், அது என்ற பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சுவாமிகள் போய்கிட்டு தான் இருக்கார். அது நெகிழ்ச்சியோட இறைவனுக்கிட்ட நெகிழ்ச்சியோட வேண்டும் போது தான் அவர் உண்மையை இது பண்ணுவார். அவர் சரவணானந்த சாமின்னு பார்த்தாருன்னா அங்கே உண்மை தெரியாது. அதுதான் உண்மை. அவர் அது இதுலேயே தெரியுமே. வள்ளலார ராமலிங்க அடிகளார்னு பார்த்துட்டு நீ திருவருட்பா பட்சம் ஒன்றும் புரியாது. அங்கே அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்ற பார்த்தும்போது தான் அது உண்மை நமக்கு அது உணர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை உணர்த்துவார். எதுங்க ஐயா? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு புக்கு தரேன்னே. நான் சரிங்க. அப்படி இல்லை, சரி நான் கேட்குறேன். நான் அன்றைக்கி கூட சொன்னேன் உங்களுக்கு, அப்புறம் மறந்துவிட்டேன். நான் கேட்குறேன். சரிங்க 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 கேட்டு சொல்கிறேன். சரிங்க 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 சரி. அதான் மகாசு சரிங்க. அப்புறம் இந்த நீங்கள் அந்த முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு நிமிஷம் இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஒரு நிமிஷம்